குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வந்து அரைஸ் அகாடமியில் சோஷியல் ஒர்க் டாபிக்ஸில் ஹியூமன் பிஹேவியர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். பிஹேவியர்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் கண்டிஷனிங் அண்ட் மாடலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட ஹியூமனோட பிஹேவியர் வந்து பழக்கப்படுத்துறதுனாலும் மாடல் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் யாரோ ஒருத்தரை பார்த்து இல்லை நமக்கு நடந்தது வச்சு நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் பிஹேவியர். இது வந்து பிஹேவியர் அண்ட் ஸ்கூல்ஸ் பிரின்சிபலில் சொல்கிறது. ப்ராப்ளம்ஸ் பிஹேவியர் கேன் பி அன்லேர்ன்டு. அப்போ ப்ராப்ளம் பிஹேவியர்ஸ் கேன் பி அன்லேர்ன்னா என்ன? அப்போ ஒரு பிரச்சனைக்குரிய பிஹேவியர் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம், டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து திருத்திக்கிறதுக்கு உள்ள பவர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா நம்ம அந்த பிஹேவியரே லேர்ன் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ பிஹேவியர்ஸ் வந்து வேர்பல், காக்னிட்டிவ், ஃபிசிக்கல் இந்த 3 டைப்பாக இருக்கும். இந்த எந்த பிஹேவியருமே நம்ம வந்து அன்லேர்ன் பண்ணலாம். நியூ குட் பிஹேவியர்ஸும் நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம். இது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அன்லேர்ன் பண்ணுறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விளைவை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்மளோட செயலுக்கேற்ற விளைவு கிடைக்கிறதுனால தான் நம்ம வந்து திரும்ப அதை லேர்ன் அண்ட் அன்லேர்ன் பண்ணுறோம். அதுதான் இந்த 4th பாயிண்டில் சொல்கிறோம். த ரேட் ஆஃப் தீஸ் பிஹேவியர்ஸ் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் த கான்சிக்வன்ஸ் தட் ஃபாலோஸ் த பிஹேவியர். அப்போது நம்ம வந்து ஒரு செயல் செய்கிறோம், அதுக்காக நம்மளுக்கு ஒரு விளைவு கிடைக்கிது, ஒரு ரிசல்ட் கான்சிக்வன்ஸ் கிடைக்கிது. அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? லேர்ன் பண்ணிக்கிறோம். குட் பிஹேவியரா பேட் பிஹேவியரா அப்படின்னு சொல்லி நம்ம அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம். தாண்டைக்ஸ் வந்து இதை வந்து எஃபெக்ட்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க, லா ஆஃப் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னா த ரெஸ்பான்சஸ் விச் ஆர் ஃபாலோட் பை சாட்டிஸ்ஃபையிங் ஈவெண்ட்ஸ் ஆர் மோர் லைக்லி டு ரெக்கர். ரெஸ்பான்சஸ்னால் இங்கே அந்த ரெஸ்பான்சஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பிஹேவியர் சொல்கிறோம். சாட்டிஸ்ஃபையிங் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு நமக்கு மனசு திருப்தி தர மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னோடனே ஓகே, அப்போ நம்ம இப்படி பண்ணுறனால தான் நம்மளுக்கு இப்படி குட் திங்ஸ் நடக்குது, இல்லை நம்ம இப்படி பண்ணுறனால தான் நம்மளுக்கு பேட் திங்ஸ் நடக்குது. இப்போ நம்ம காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வேலைகளெல்லாம் சீக்கிரம் முடிக்க முடியுது. அப்போ நம்ம காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? நைட்டு சீக்கிரம் தூங்கணும். அப்போது ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறத வச்சு தான் நம்ம வந்து அந்த கான்சிக்வன்ஸ் வச்சு தான் நம்ம அந்த ரெஸ்பான்ஸை டிட்டர்மைன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. Next point, the responses that are followed by unsatisfying events are less likely to recur. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நைட்டு ரொம்ப நேரம் மூவி பார்த்துட்டு ஒரு 2 o'clock 3 o'clock தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் நம்மளால் சீக்கிரம் எந்திரிக்க முடியாது, நம்மளுக்கு வந்து தூக்கம் பத்தாது, நம்மளோட டெய்லி டியூட்டிஸ் அண்ட் சோர்ஸ் ஒழுங்காக பார்க்க முடியாது. அப்போது அந்த இடத்துல நம்மளோட ரெஸ்பான்ஸ் என்ன? நம்ம லேட்டாக எந்திரிச்சது, அது வந்து நம்மளோட ஃபிசிக்கல் பிஹேவியரில் வருது. அதுக்கு எது காரணம்? அன்சாட்டிஸ்ஃபையிங் ஈவெண்ட் என்னது? மொபைல் பார்த்ததோ இல்லை நம்ம வந்து ஃபோன் பார்த்ததோ. அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஓகே, நம்ம ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்கக்கூடாது, இல்லை ரொம்ப நேரம் நம்ம வந்து மூவிஸோ ஏதோ வந்து லேட் நைட்டில் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அன்சாட்டிஸ்ஃபையிங் ஈவெண்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ண நினைப்போம். அப்போ தான் அடுத்த நாள் காலையில் நம்மளால் நம்ம ஒர்க்ஸை கரெக்டாக பார்க்க முடியும், நம்ம ஃபிசிக்கல் பாடி அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்கிறது. ஸோ இதுதான் தாண்டைக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நான் வந்து இது வந்து இன்னுமே டீட்டெயிலாக அதை பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன, நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அது நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதோட கண்டினியூஷன் வீடியோ வரும், அதுவும் செக் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ.